அன்புடன் ஆச்சி.com உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதா வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்க போகிறோம், அதனால தான் வந்து 1-2 கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளியை வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூட குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றி புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காக வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து மீன் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கெண்டை மீன் வந்து 1 கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதுமாரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக போடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மீன் துண்டுலாம் வந்து குழம்பு வந்து நல்லா மூழ்கணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதுமாரி ஆட்டினிங்கன்னா நல்லா அடியில் ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இதுமாரி நைஸாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்து சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஆச்சி.com மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.